சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஆளுநர் ஆர்.என். ரவி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டாரா? அதாவது முக்கியமான ஆவணங்கள் அனைத்தையும் சேகரித்து அமித்ஷா கிட்ட ஆளுநர் ரவி கொடுத்ததா ஒரு சின்ன தகவல் இப்போ ஓடிக்கொண்டிருக்கு. இதை பற்றின உண்மை நிலவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆளுநர் ரவி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஆகாதது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தொடர்ந்து ஆளுநர் ரவி ஸ்டாலின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்து கொண்டு தான் வருகிறாரு. அப்படி ஒரு விஷயமாக தான் ஸ்டாலின் மற்றும் திமுகவில் இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் பட்டியலில் ஊழல் எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க, அவங்களால என்னென்ன ஊழல் செய்யப்பட்டது என்பது குறித்து ஒரு முக்கியமான ஆவணத்தை ரெடி பண்ணி அவரே சேகரித்து அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டாராம். இதனால் தொடர்ந்து அமித்ஷாவும் 7 மாதத்தில் ஸ்டாலின் மற்றும் திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திட்டம் போட்டு கொண்டு இருக்காராம். ஏன்னா இப்போ 7 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் இருக்குது. இந்த சட்டசபை தேர்தலுக்குள்ள ஸ்டாலின் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அவங்க களப்பணிகளை ஈடுபடுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால் திமுக தோல்வி அடையும். மற்றும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வராக உட்காருவார். ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலினது மகனான உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக இந்த முறை வெற்றியடைவது நிச்சயமாக சாத்தியமல்லாத விஷயமாக மாறும். இதனால தான் ஒரு முக்கியமான ஆவணத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அமித்ஷா கிட்ட கொடுத்ததாக சொல்லப்படுது. மேலும் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு. இப்போ தான் சரியான தருணம். இந்த சமயத்தில் தான் அமைச்சர்கள் மற்றும் அவங்க சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகளிலிருந்தும் அவங்கக்கிட்ட விசாரித்து உண்மை நிலவரத்தை சேகரிக்க முடியும். இப்போ சேகரித்தா தொடர்ந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் சிறையில் அடைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் என அமித்ஷா அவர்களும் முடிவு பண்ணியிருக்காராம். அதனால தான் ஆளுநர் ரவியும் ரகசியமாக அனைத்து விஷயங்களையும் சேகரித்து அமித்ஷா கிட்ட கொடுத்ததாக சொல்லப்படுது. இதனால் தேர்தல் மற்றும் அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும், எதிர்க்கட்சி தலைவராக கூட ஸ்டாலின் அவர்கள் உட்கார கஷ்டம் எனவும், மேலும் உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக இந்த முறை முதல்வர் ஆக மாட்டார். அவரோட வாரிசு அரசியல் என்பது இல்லாமல் போகும். தொடர்ந்து அனைத்து திமுக அமைச்சர்களும் ஊழல் செய்ததற்காக சிறை செல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.